கேட்டின் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தமிழீழ மண்மீட்பு போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே தொப்புள்கொடி உறவுகளில் ஒருவரும் தமிழீழ உணர்வாளரும் இயக்குனருமான கௌதமன் அவர்களை சந்திப்பதில் நிறைவடைகின்றோம். வணக்கம் கௌதமன். வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் மாவீரர் நாள் எவ்வாறு நினைவு கூறப்பட்டு வருகின்றது சொல்ல முடியுமா? அது தமிழீழ தேசிய தலைவர், எனது உயிருக்கு நிகரான என்னுடைய அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் கொண்டாடுகிற 2008 வரைக்கும், அதாவது நினைவு கூர்ந்த அந்த மாவீரர் நாள் நிகழ்வு எப்படி தமிழீழத்தில் நடக்கும்போது புலம்பெயர் தேசமெங்கும் நடந்ததோ அதுபோல் தாய் தமிழ்நாட்டிலையும் அது நடந்தது. அந்த நாளை எங்களுடைய இனத்தின் துக்க நாளாக நாங்களும் அனுஷ்டித்து, அந்த நாளை ஒரு அழக்கூடிய நாளாக இல்லை, தமிழினம் எழக்கூடிய ஒரு நாளாக நாங்கள் அங்கே அந்த நினைவு நாளை கடைபிடித்தோம். அது அந்த காலகட்டத்தில் எப்படி 2008 நடந்ததோ, 2009 யுத்தம் நடந்து ஒரு தற்காலிக ஒரு பின்னடைவு தான் அது. அதன் பிறகு முன்னை விடவும் உக்கிரமாக எங்களுடைய தாய் தமிழ்நாட்டில் மாவீரர் நாள் அந்த 27ஆம் நாள் இன்றும் அது அதே நிலையை விடவும், அந்த நிலையை தாண்டியும் இப்போ ஒரு எழுச்சி நாளாக அது நாங்கள் அந்த நாளை அனுஷ்டிக்கிட்டு வரோம். அதனால் அந்த நாளுங்கிறது ஒரு துயரம் தோய்ந்த ஒரு நாள் தான். அதில் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம், அன்றைய நாளில் தலைவர் அவர்கள் உரையாற்ற அந்த 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 காட்சி, அந்த தரிசனம், அது இல்லைங்கிறத தவிர மற்றபடி அது மறுபடியும் அந்த உரை வரும்னு நம்பி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்திய சுதந்திர போராட்டத்திலும் பல மாவீரர்களை இந்திய நாடு இழந்திருக்கின்றது. அதிலே தமிழ்நாட்டு மக்களை கூட மாவீரர்களாக இருக்கின்றார்கள். அந்த மாவீரர் நாள் எவ்வாறு நினைவு கூறப்படுகின்றது? இந்திய சுதந்திர போராட்டத்தில் உயிர் திறந்த கொடிகாத்த குமரன் அவர்களுடைய வரிசையில் தாய் தமிழ் மண்ணில் இருக்கிற எத்தனையோ பேர், அவர் வ.உ. சிதம்பரனார், பாரதியார், இப்படி அவர்களுடைய அந்த தியாகத்தையும் நாங்கள் மதிக்கிறோம், அதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆனாலும் கூட அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அந்த நாளை நாங்கள் கடைபிடித்தாலும் கூட எங்கள் மனசில் கூடவே ஒரு கசப்பும் இருக்குது. அது என்னன்னா, சுதந்திரத்துக்காக முதல் முறையாக இந்தியா அளவில் போராடின ஒரு இனம் தமிழினம், வேலூர் சிப்பாய் கழகம். ஆக அங்கே தான் முதல் முறையாக அந்த போராட்டம் தலையெடுத்திருக்கு. அதுபோல் பூலித்தேவன், அவர் தான் முதல் முறையாக எதிர்க்கிறார், இந்த மண்ணில் உனக்கு என்ன வேலை, நீ பஞ்சம் பழைக்க வந்த ஆளு தானே அப்படின்னு. அப்புறம் கட்டபொம்மன், இப்படி எண்ணற்ற மன்னர்களும், குறுநில மன்னர்கள், சாமானியர்கள், பெரும் தலைவர்கள், இப்படி எல்லாரும் எதிர்த்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை அதை பெருக்கி, ஆக சுதந்திரம் 1947 கிடைச்சிருந்தாலும் கூட அந்த சுதந்திரம் இந்தியாவில் தமிழர்களை தவிர மற்றவர்களுக்கு தான் அந்த சுதந்திரத்தின் பயன் இன்னைக்கு அவர்கள் அனுபவிக்கிறாங்க. நான் கூட சமீபத்தில் வேட்டிங்கிற ஒரு குறும்படம் செஞ்சுருந்தேன். ஒரு தேசிய கொடி, இது சுதந்திரத்துக்காக போராடின குண்டடிப்பட்ட ஒரு மூத்த தியாகி அவர்கிட்ட கொடுக்கும்போது, இந்த கொடி எனக்கு வேணாம்ப்பா அப்படிம்பார். ஆக இதுக்காக நாங்கள் குண்டடிப்பட்டு நாங்கள் செத்து எங்கள் வாழ்க்கையே இழந்து போராடணும். ஆக இந்த சுதந்திரத்துக்காக போராடி அதிகம் செத்தவனும் தமிழன், சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதிகம் பேர் செத்துக்கிட்டு இருக்கிறவனும் தமிழன். ஆக இதுக்காக நாங்கள் சுதந்திரம் வாங்கணும். ஆக இன்றைக்கி எங்களுக்கு பக்கத்து மாநிலத்துக்காரன் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். எங்களுடைய உரிமைகள் முழுக்க பறிக்கப்படுது. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் ஒரே நாளில் 40,000 பேரும் ஒட்டுமொத்தமாக இறுதி யுத்தத்தில் 1.25 லட்சம் பேரையும் நாங்கள் பறி கொடுத்தோம்.
பக்கத்தில் நிற்க வச்சு எங்கள் வீட்டு பிள்ளைய, எங்கள் வீட்டு குழந்தைய சுட்டு கொன்னா இந்த உலகம் இன்னும் வேடிக்கை பார்க்குது, நீதி தரல சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், சேர சோழ பாண்டியன்னு கோட்டை கட்டி ஆண்ட எங்கள் இனம் மறுபடியும் ஆளும் அந்த நாள் வரும். அப்படி வரும்போது எங்களுக்கான கொடியை எடுத்துட்டு வா, அப்போ நெஞ்சில் குத்துறேன், கையில் கம்பீரமாக பிடிக்கிறேன் அப்படின்னு சுதந்திரத்துக்காக போராடின ஒரு தியாகி, ஒரு மூத்த முதியவர் பேசுகிற அது ஒரு உண்மை, அது உண்மை. ஆக இன்னைக்கு எங்களுக்கான சுதந்திரம்ங்கிறது தமிழர்களுக்கு இல்லாமல் போச்சு. 20 பேரை கூட்டிகிட்டு போய் ஆந்திராவில் பச்சை படுகொலை செஞ்சான். 20 பேர் செம்மர கடத்தல்ங்கிற பேரில் அடித்தான், சாகலை. நெருப்பால் சுட்டான், சாகலை. கத்தியால் அது மேலே கீர்னா, சாகலை. கையை கட்டி கொண்டு போய் சுட்டு கையை அறுத்து, காலை அறுத்து, உயிர்நிலை அறுத்து, கடைசியாக மொத்தத்தையும் அழகாக பார்சல் பண்ணி கொண்டாந்து தமிழ்நாட்டில் போட்டு போயிட்டான். இந்தியாவை ஆள்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை. அப்போ இந்தியா எனது தாய்நாடு, இந்தியாவரும் என் உடன் பிறந்தவர், என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன்னு எங்கள் தாத்தா சொல்லி, எங்கள் அப்பா சொல்லி, நான் சொல்லி பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும் இந்தியாவில் பிறந்த எல்லாரும் சகோதரன் நினைக்கிறோம். ஆனால் அவன் மட்டும் எங்களை எதிரின்னு நினைச்சு சுடுறான்னா, இந்த தேசியம் இந்திய தேசியம் கேள்வி கேட்கலன்னா, கண்டனம் தெரிவிக்கலன்னா சுதந்திரம் யாருக்கு கிடைச்சது? யார் சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வச்சது? ஆக இப்படியான ஒரு நிலையில தான் அங்கே இருக்குது. ஆனாலும் எங்களுக்கான சுதந்திரம், முதல் சுதந்திரம் இந்த பூமி பந்தில் எங்களுக்கான ஒரு நாடு தமிழீழம் உருவாகணும்னு எங்களுடைய இனம் செய்த அந்த தியாகம், அந்த மாவீரர்களுடைய அந்த தற்கொடை, என் தலைவனுடைய அந்த வரையறை, வாழ்க்கை முறை அல்லது எங்களுக்கான வழிகாட்டல், இது அத்தனையும் எங்கள் கண்ணு முன்னாடி விரிஞ்சு கிடக்குது. ஆக எங்கள் இனம் விடுதலை அடைஞ்சே தீரணும்னு எங்களுடைய மாவீரர்களை ஈழத்தில் இறந்திருந்தாலும் நான் பேசுகிற மொழியும் அவர்கள் பேசுகிற மொழியும் ஒரே மொழி, எங்கள் தாய்மொழி தமிழ்மொழி. இந்த பூமி பந்தினுடைய மூத்த மொழி, மூத்த இனம்ங்கிற அடிப்படையில் நாங்களும் அந்த மாவீரர் தினத்தை இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அல்லது ஈழ மண்ணில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நெஞ்சில் தாங்கி எப்படி அந்த தியாகத்தை, அந்த ஈகத்தை உள்வாங்கி எழுச்சியோட இனம் விடுதலை அடையணும்னு போராடுறாங்களோ அதே மனநிலையில் நாங்களும் அதை எழுச்சினால அங்கே கொண்டாடுறோம். ஆக எங்களுக்கு தமிழ் மண்ணில் இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர்களை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அப்படி போராடி நாங்கள் வாங்கின அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு எங்கள் இனத்தை அழிக்கிறத, ஈழத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அழிகிறதையும் வேடிக்கை பார்க்குறத எங்களால் அதை ஒரு சாதாரண மனநிலையில் எடுத்துக்க முடியல, அல்லது அந்த சுதந்திர நாளை எங்களால் கொண்டாட முடியல. இந்த தமிழீழ மண்மீட்பு போராட்டத்தை பற்றி எவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள்? அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது புதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ சென்னைக்கு ஒரு இயக்குனராகி அதை திடீர்னு என்னுடைய இனத்தை பற்றி, ஈழத்தை பற்றி, என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி கேட்டு அறிந்து புரிந்து நான் போராட வந்தவன் இல்லை, களத்தில் நின்னவன் இல்லை, அல்லது காட்சிப்படுத்த ஒரு படைப்பு போராளி ஆனவன் இல்லை. தமிழீழ தேசியத்தில் நம்மளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் எப்போ ஆயுதம் தூக்க ஆரம்பித்தாரோ அதே காலகட்டத்தில் தாய் தமிழ்நாட்டில் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தோழர் தமிழரசன் அவர்களும் புலவர் கலியபெருமாள் அவர்களும் தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் ஆயுதம் தூக்கி தனிநாடு கேட்டு போராடினவங்க. இதெல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு. அவர்களுடைய உயிர் நண்பர்களா தோழர் தமிழரசன் அவர்களும் புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கும் உயிர் நண்பர் என்னுடைய தந்தையார். ஆக அந்த போராட்டத்தில் தன்னையும் இணைத்து கொண்டவர். இதெல்லாம் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும். ஆக நான் கண் விழித்த காலகட்டத்தில், கண் விழித்து எனக்கு அறிவு தெளிவு வந்த காலகட்டத்திலே என் வீடும் என் வீட்டு திண்ணையும் புரட்சிகளால் நிரம்பியிருக்கும். எப்பவும் அதை பற்றின பேச்சு தான்.
போராட்டத்தை பற்றின பேச்சு, சிகப்பு துண்டறிக்கைகளும் சிவப்பு துணிகளும் அங்கங்கே இருக்கும், எடுத்துகிட்டு புறப்படுவாங்க, போராடுவாங்க. இப்படியான ஒரு இதில் தான் நான் அவர்களை பார்த்தது. இன்னும் சொல்லப்போனால் என் இனத்துக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் முதலாக போட்ட என்னுடைய கால் சட்டை, எனக்குன்னு தைக்கப்பட்ட கால் சட்டை கம்யூனிச கொடி, சிகப்பு கொடி தைச்சது போக மீதம் இருக்கிற ஒரு துணியில் தான் நான் முதல் முறையாக என்னுடைய கால் சட்டையாக நான் தைத்து அணிஞ்சேன். ஆக இப்படி உருவான குடும்பத்தினுடைய பின்னணி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் எங்கள் அப்பாவுக்கும் ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் நட்பு தொடர்பு. அப்போ இதிலிருந்தே தெரியும். இன்னொரு விஷயம், என்னுடைய அக்கா மகன், அவனுக்கு 28 வயசு. அவன் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் நெய்வேலியில் அவன் பொறியாளர், 28 வயசு. அவன் பேர் பிரபாகரன். அவனுக்கு 2வது மகன் பிறந்திருக்கான், அவனுடைய பெயர் பாலச்சந்திரன். ஆக எங்கள் குடும்பத்துக்குள்ள தலைவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ளே வந்தவர், அதாவது பேர் மூலமாகவே எங்கள் குடும்பத்து உறுப்பினராகவே. அப்போ அதற்கு முந்தைய காலகட்டத்திலே எங்கள் குடும்பம் ஈழத்தின் மீதும் ஈழ போராட்டத்தின் மீதும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீதும் சொல்ல முடியாத ஒரு பெரும் பாசம் வைத்திருந்த ஒரு குடும்பம். ஆக கண்விழிச்ச காலகட்டத்திலிருந்தே ஈழம்ங்கிறதும் தலைவருங்கிறதும் என்னோட மட்டும் இல்லை, என் உயிரோடையும் கலந்த அது ஒரு பெரும் உணர்வு. தமிழீழ மண்மீட்பு போராட்டத்தை பற்றி தமிழகத்தில் வாழ்கின்ற மக்கள், அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த அந்த மாவீரர்களை பற்றி, மக்களை பற்றி என்ன கதைக்கின்றார்கள்? அது தமிழீழ போராட்டம் பற்றியும் அதில் தியாகம் செய்த மாவீரர்கள் பற்றியும் மக்கள் பற்றியும் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்துட்டு போனவங்க பார்த்து அவர்கள் சொன்னதையும் நான் சொல்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்து என்னுடைய உறவுகள் புரிஞ்சுக்கிட்டா சரியாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது அதிகப்படியான ஒரு கூற்றாக இருக்குமோ அப்படின்னு கூட என்ன தோணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு 15-20 வயசுக்கு உட்பட்ட பெயர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் எந்த ஒரு பெயர், ஒற்றை பெயர் அதிகமான எண்ணிக்கையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரபாகரன்கிற பெயர் 100 கணக்கில் இல்லை, 1000 கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கான எங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு அங்கே பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இது உண்மையா இல்லையான்னு வந்துட்டு போனவங்களா அல்லது இனிமேலாவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காது குத்தி குழந்தைகளுக்கு விழாவாக இருந்தாலும், ஒரு கல்யாண விழாவாக இருந்தாலும், கோயில் திருவிழாவாக இருந்தாலும், கல்யாண பத்திரிக்கைன்னா தலைவர் படம் இருக்கும். தலைவர் படம் போட்டு அவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு போனவர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களோட அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க கூட போட மாட்டாங்க. அது ரொம்ப நெருக்கமாக கட்சியிலேருந்து அதன் மூலமாக சம்பாரித்து கொள்ளையடித்தவன் வேணால் போடுவான். ஆனால் தலைவரால் இங்கே சம்பாரித்தவன் இல்லை வேறு வசதியானவங்கன்னு யாரும் இருக்க முடியாது. ஆக கோயில் திருவிழான்னா ஒரு பக்கம் அம்மன் படம் இருக்கும், முருகன் படம் இருக்கும், இந்த பக்கம் கட்டாயம் தலைவருடைய படம் இருக்கும், உடுப்போட இருக்கும். சில இடங்களில் பார்த்தா வீரப்பனுடைய படம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு படம் பார்த்தா தலைவருடைய படம் இருக்கும். கோயில் திருவிழா, கபடி போட்டி அப்படி இப்படின்னா அவர்கள் சாமானியர்களுடைய அந்த பைக்கில் கூட பின்னாடி தலைவருடைய அந்த உருவம் பறித்த ஒரு இது பின்னாடி இருக்கும். ஆக இப்படித்தான் தலைவர் அங்கே நிறைஞ்சி இருக்கிறது அவர்களுடைய மனசில். அதுக்கு காரணங்கிறது எந்த விதமான சுயநலமும் இல்லாத எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த இனத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பூமி பந்திலேயே இப்படியான ஒரு தலைவன், இப்படியான உண்மையான ஒரு மாவீரன் இல்லைங்கிறது தான் அவர்களுடைய நினைப்பு. ஆக களத்தில் தான் நின்று தன் மகளை நிறுத்தி தன் மகனை நிறுத்தி அதில் 2 மகனையும் இழந்து, ஆக இப்பொழுதும் கூட எங்கேயாவது இந்த பூமி பந்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் இருப்பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த மக்கள் தன் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய தலைவரை. ஆக இந்த தியாகம் 40,000க்கும் மேற்பட்ட நம்மளுடைய போராளிகளுடைய இழப்பு, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் சாமானிய மக்களை சேர்த்து, இந்த 40,000 பேரும் தன் தலைவன் கட்டளைக்காக காத்திருந்து தன்னையே வெடிச்சிட்டு கூட சாகிறதுக்கு கூட்டமாக நின்ன
ஒரு படை, ஒரு இயக்கம், ஒரு அரசு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால கற்பனையே பண்ண முடியாது. ஆக இது எல்லாம் சேர்ந்து தான் தமிழக மக்கள், ஆக என் இனத்துக்கு, ஈழ இனத்துக்கு ஒரு விடியல் வரும், விடிவு வரும் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உலகம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. ஆக இந்த உலகம் தொடர்ந்து ஏமாத்துனா என்ன ஆகும், தாய் தமிழ் மண் அது எப்படி பார்க்கும்லாம் சொல்ல முடியாது. ஆக அவர்களுடைய மனசில் ஒரு நேரத்தில் அழுகையாக இருந்தது, ஓலமாக இருந்தது, குமுறலாக இருந்தது, இப்போ கொந்தளிப்பாக மாறி இருக்கு. ஆக இந்த உணர்வை இந்த உலகம் புரிஞ்சுக்கணும், இந்த உணர்வை இந்தியா புரிஞ்சுக்கணும். ஆக இது எதுவும் புரிஞ்சுக்கலன்னா குட்டை குட்டை குனியலாம், குழி பறித்து குனிய முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. குழி பறிச்சும் குனிஞ்சு அதுக்குள்ளேயும் குண்டு போட்டு சமாதியான இனம் இந்த இனம். ஆக இதுக்கு பிறகு தாய் தமிழ்நாட்டிலையாக இருந்தாலும் சரி, ஈழத்திலையாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நம்மளுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த மனசுங்கிறது இனி இதற்கு மேலேயும் அடங்கி ஒடுங்கி அமைதியாக அற வழியில் விடுதலையை வென்றெடுப்போங்கிற நம்பிக்கை தகர்ந்ததுன்னா அது இந்த உலகம் இதுவரைக்கும் பார்க்காத சில காட்சிகளை பார்க்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்திடும். அதுவும் அறத்தோடு தான் இருக்கும், ஆனால் அது எங்களுடைய விடுதலையை மீட்டு தர்ற ஒரு அறமாக இருக்கும். அந்த எழுச்சி, அந்த புரட்சி இந்த உலகம் தாங்காது. ஆக ஒரு கட்டுப்பாட்டோட இப்போ போராடிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய இனத்துக்கு இந்த உலகம், இந்த அதிகார வர்க்கம், இந்த ஐநா பெருமன்றம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வை தரணும். தந்தால் எங்களுக்கும் நல்லது, சிங்களத்துக்கும் நல்லது. தமிழீழம் போராட்டம் பற்றிய தகவல்கள், மாவீரர்கள் மற்றது பொதுமக்கள் பற்றிய தகவல்கள் புத்துஜீவிகள், அரசியல்வாதிகள் தவிர்ந்த சாதாரண தர மக்களுக்கு எவ்வாறு போய் சேர்கின்றது? எங்கே நீங்கள் சொல்கிறது? தமிழகத்தை பொறுத்தவரையில் அங்கே உள்ள வாழ்கின்ற சாதாரண மக்களுக்கு, இப்போ புத்திஜீவிகள், அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொள்வார்கள். அது ஊடகங்கள் மூலமோ இணையங்கள் மூலமோ ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொள்கின்றார்கள். ஆனால் சாதாரணமாக மிகவும் ஏழ்மையான மட்டங்களில் வாழ்கின்ற சாதாரண மக்களுக்கு எவ்வாறு போய் சேர்கின்றது இந்த செய்தி? அதாவது சாமானியர்களுக்கு இன்னும் முழுமையாக நம்மளுடைய விடுதலை போராட்டமோ நம்மளுடைய தலைவருடைய அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, நேர்மை சார்ந்த அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வழிநடத்தலும் இன்னும் போய் சேரல. ஆனால் தலைவரை பற்றி தெரிஞ்சதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த உலகத்தில் எவனும் இப்படியான ஒரு தலைவன் இருக்க முடியாது. தன்னையும் தன் குடும்பத்தையும் களத்தில் நிறுத்தினவர், தமிழினத்துக்காக போராடினார், துப்பாக்கி ஏந்தி போராடினார், எதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் அவன் எவனாக இருந்தாலும் எதிர்த்து நின்னார். ஏன்னா தங்கிட்ட நேர்மை இருந்தது. இந்த மாதிரியான சில புள்ளியான சில தகவல்கள் மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கே அவங்க நெஞ்சில் தாங்கியிருக்காங்க. இப்போ என்னமா நான் ஏன் துடிக்கிறேன், நான் ஏன் தவிக்கிறேன் ஒரு விஷயத்துலன்னா, நான் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள் என்னுடைய இனம் ஈழத்துக்காக நான் படைப்பு செஞ்சுருக்கேன். ஆவணப்படங்கள் அது தமிழ் மண்ணில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கு. அது ஓரளவுக்கான ஒரு புரிதலை உண்டு பண்ணியிருக்கு. ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் என்னுடைய ஆவணப்படம் நம்மளுடைய எதிரிகளை அழிக்க, அந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இனி என்ன செய்ய போகிறோங்கிறது காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக பெரியார் திராவிட கழகம் கொளத்தூர் மணியண்ணன் பேரில் அந்த நேரத்தில் அது பயன்பட்டது. அது லட்சோப லட்சம் குறுந்த கடகளாக அடித்து தமிழ்நாடு எங்கும் அது அது போய் சேர்ந்தது மக்கள்கிட்ட. எப்படி நம்ம இனம் இருந்தது அழிச்சாங்கங்கிறது அதுக்கு காரணமானவங்க காங்கிரஸும் திமுகங்கிறதையும் அதில் நான் சொல்லியிருந்தேன். நான் எனக்கு ஒன்றும் இதில் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தேன். ஆக இன்னொரு பாராளுமன்ற தேர்தலில் இறுதி யுத்தம்னு ஒன்று, அந்த காலகட்டம் அது நெடுமாறையா அவர்களுடைய பெயர் தாங்கி வந்தது. எதுலையுமே என் பேர் போட்டுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டம் விழவிழழுவோம்னு வைகோ அவர்கள் பெயரை தாங்கி வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டம் கொலைகார காங்கிரஸ்ன்னு, அதோட ஒரு சீட்டு கூட இல்லாமல் போச்சு. அது சீமான் அவர்கள் பெயரில் வந்தது. தமிழ்நாடு முழுக்க இறைக்கப்பட்டது விதைகளாக அந்த படைப்புகள். ஆக இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னென்னா, என் இனத்தை அழித்தவங்க எங்கள் மண்ணில் ஒரு காலமும் இனி நிலை நிற்க முடியாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கணுங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் போன மார்ச்சில் ஐநாவில் போடப்பட்ட பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒரு ஆவணப்படம், ஆங்கில ஆவணப்படம், ஹெலன் மெக்கரேவுக்கு பிறகு ஒரே ஒரு ஆவணப்படம் போடப்பட்டது. அது ஒரு தமிழனால் செய்யப்பட்டது.
அது நான் தான் செஞ்சு அனுப்புனேன் ஆங்கிலத்தில். அதில் மனித உரிமையாளர்கள் வெள்ளையர்களும் கருப்பினத்தவர்களும் அழுதாங்க. ஆக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா உள்ள கிடக்கிற ஒரு பெரும் கிடக்கை, ஏக்கம், ஒரு பெரிய ஒரு சொல்ல முடியாத வெளிப்படையாக சொன்ன ஒரு வெறி, வியூகம் சார்ந்த வெறி, விவேகமான ஒரு வெறி, என் இனத்தை அழிச்ச இது அத்தனைக்கும் காரணமாக இருந்தவர்கள் என் இனத்தினுடைய வீரம், அறம், போராட்டம், சிதைவு, ஆக எங்களுக்கான விடுதலை, நம்பிக்கை இதையெல்லாம் சேர்த்து என்னுடைய உயிருக்கு நிகரான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கையை, வரலாற்றை படைப்பு செய்யணும், திரைப்படமாக்கணும். உமர் முக்தார் மாதிரி, பிரேவ்ஹார்ட் மாதிரி அதை படைப்பு செய்யணும். வீரம் செறிந்த நம்மளுடைய போராட்டத்தை அந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். தமிழினத்துக்கு ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண, வெறும் 5% மட்டுமே தெரிஞ்சு மனசில் தாங்குற எங்களுடைய மக்கள் ஒரு பெரும் சதவீதம் இது அத்தனையும் உள்வாங்கி ஒரு பெரும் நெருப்பாக்கிறதுக்கு அவங்கள ஒரு புள்ளியில் இணைக்கணும். அண்ணன் பாலராஜ் அவர்களுடைய வரலாற்றை எடுக்கணும். இப்படி எண்ணற்ற விஷயங்களோட அல்லது ஒரு 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 திட்டங்களோட நான் அந்த படைப்பு செய்யறதுக்கு தான் என்னுடைய படம் மகிழ்ச்சி. நான் கதாநாயகனாக நடித்தது, இயக்குனது. அந்த படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் எதையும் செய்யாமல் இந்த நிகழ்வுகள் சேகரிக்கிறதுலே இருக்கேன். ஆக அது மட்டும் இல்லை, இந்த பயணத்தில் நான் அங்கேருந்தும் பேசினேன், இங்கே வந்தும் பேசினேன். இந்த படைப்பு செய்யறதுக்கு, உலகம் முழுக்க இந்த படைப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, எல்லா மொழியிலையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஒரு உலகத்தரமான படைப்பாக்கிறதுக்கு என்னுடைய தமிழினம் உதவி செய்யணும்னு கேட்டு நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் பொறுப்பாளர்களை சந்திச்சிட்டு இருக்கேன், பேசுகிறேன். அவங்களும் சில சந்திப்புகள் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு அமைப்பாக தமிழ்ச்சோலை இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிற எல்லா அமைப்புகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் மிக முக்கியமாக நான் கேட்டுக்கிறது, அதாவது ஒன்று, யாரும் தானமாக தர வேணாம், தர்மமும் செய்ய வேணாம். நம்பிக்கையான ஆட்களை வச்சு ஒரு 10 பேரை, ஒரு 10 பேர் அல்லது 15 பேர்கிட்ட ஒரு நாட்டுக்கு 1 கோடி தான். அப்போ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10 பேர்னா இல்லை 20 பேர்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபம் எதிர்பார்த்து அவங்க கொடுத்து, இது ஒரு வழி. அல்லது இன்னொரு வழி, 10 நாட்களுக்கு முன்னாடி எப்படி ரிசர்வேஷன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுவாங்களோ ஒரு படம் பார்க்க, அதுபோல் 10 மாதத்துக்கு முன்னாடியே நான் பார்க்குற படத்துக்கு இந்தாங்க காசுன்னு கொடுத்தா அதை வச்சு நான் படம் பண்ணியிருப்பேன். ஆக இது இப்போ யாருக்கும் பெரிய சுமை இல்லை. ஆக இப்படியான 2 திட்டத்தையும் சொல்லி இப்படி அது ஒரு 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 டிஸ்கஷனில் அது போய் இப்போ படம் செய்தே ஆகணும், நம்மளுடைய வரலாறை கொண்டுட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இன்றைக்கி அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த செய்தியின் ஊடாகவும் நான் இதை என்னுடைய உறவுகள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா விளிம்பு நிலை, கடைசி கட்டம், இதில் விழிச்சுக்கிட்டு எழுந்து நம்ம போராடி நமக்கான விடுதலையை வெல்லலைன்னா, ஆக இந்த உலகம் முற்று முழுசாக நம்மளை அழிக்க துடிக்குது. ஏன்னா இந்த 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 பூமியினுடைய மூத்த இனம், இதை விட்டா யூதர்களை விட தாண்டி இவன் மேலே வந்துடுவான், இவனை ஒரு காலமும் மிஞ்ச முடியாதுங்கிறது தான். ஆக 10 கோடி 10.5 கோடி மக்களை கொண்ட நம்மளுடைய இனம் யார் தடுத்தாலும் இது இடறதும், இது ஆள போகிறதும், அல்லது இது சாதனை செய்ய போகிறதும், வல்லரசாகிறதும் உறுதி. இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா 1000 1500 ஆண்டுகள் வரலாறு இருக்கிற மொழியை கொண்ட மக்களே இன்றைக்கி பெரும் பெரும் தேசங்களில் பெரிய அளவில் அரசு அதிகாரத்தோடு வாழும்போது 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு இனம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழனும் அவன் மகன் ராஜேந்திர சோழனும் இந்தியாவினுடைய பெரும்பகுதியையும், மலேசியா, பர்மா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், இலங்கை இப்படி பெரும் வரைபடத்தோடு ஆண்டவர்கள். ஆக மறுபடியும் அதாவது நம்மளுடைய வரலாற்றை மட்டுமல்ல, நம்மளுடைய வரைபடத்தையும் மீட்டெடுத்து இந்த உலகத்தில் நாம் வல்லரசாக ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது, தள்ளி போடலாம், அவ்வளோதான். ஆக இது ஒரு புள்ளியில் கொண்டுட்டு நிறுத்துகிற ஒரு பெரும் விழிப்புணர்வு மட்டும் இல்லை, ஒரு பெரும் எழுச்சியை, ஒரு பெரும் புரட்சியை உண்டு பண்ணுறதுக்கு என் இனத்தின் வரலாற்றை செய்கிறது தான் இந்த பிறப்பில் எனக்கான மிக முக்கியமான வேலை. அதை நான் செஞ்சு முடிச்சே தீர்வேன். ஊடகங்களை பொறுத்தவரையில், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஊடகங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றார்கள், விவாதிக்கின்றார்கள். ஆனாலும் இந்த மாவீரர் நாள், அதாவது மாவீரர்களை நினைவு கூறுகின்ற காலகட்டத்தில் மட்டும் ஏன் இந்த தமிழக ஊடகங்கள் உறங்கு நிலையில் இருக்கின்றதுன்றது கூற முடியுமா? அப்படி எனக்கு தெரியலையே. மாவீரர் நாள் அப்போ
ஒரு அரசியல் சார்ந்து கூட அல்லது அரசியல் லாபத்துக்காக கூட ஏறக்குறைய பல தலைமைகள் தங்களுடைய பங்களிப்பை செய்து, அரசியல் தலைமைகள் ஊடகங்களை பற்றி இல்லை அப்படி செய்யும்போது அது அந்த செய்தி அந்த அந்த நிகழ்வுகளையும் அந்த செய்திகளையும் ஊடகங்களும் கொண்டுட்டு போகுது. ஆக இதில் என்னென்னா அரசு கண்ணுக்கு தெரியாமல் கட்டுப்படுத்துகிற ஒரு உள்ளடி வேலைகளும் ஊடகங்கள் மூலமாக செய்யுது, அரசு அதிகார வர்க்கம் அது செய்யுது. ஆனால் அதையும் மீறி மக்கள் விரும்புறதுனாலையும் மக்கள் எதிர்பார்க்கறதுனாலையும் இன்றைக்கி ஊடகங்கள் தவிர்க்க முடியாத நிலையில் நம்மளுடைய ஈழப் போராட்டங்கள், ஈழம் சார்ந்த போராட்டங்கள், மாவீரர் தினங்கள் எல்லாம் பதிவு செய்து, அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லைன்னாலும் கூட போதுமான அளவுக்கு பதிவு செய்துங்கிறது தான் என்னுடைய பார்வை. நிறைவாக ஒரு கேள்வி, மாவீரர்கள் என்றாலே எல்லோராலும் மறக்க முடியாத ஒரு மேன்மையான உயர்ந்த ஒரு நிலையை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனாலும் குறிப்பிட்ட சில மாவீரர்களை சில பேரால் மறக்க முடியாமல் இருக்கும். அப்படி உங்களோட மனதில் இன்றும் நிலைத்து நிற்கின்ற ஒரு சில மாவீரர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் யார் என்று கூற முடியுமா? அது அப்படி யோசித்து பார்க்கும்போது ஒரு ஆழி பேரலை மாதிரி எத்தனையோ மாவீரர்கள் மனசில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆளுமை செஞ்சிட்ருக்காங்க. அதில் அங்கேயர்கண்ணி அக்கா, தெளிவன் அண்ணா, மில்லர், இந்த மாவீரர் தினத்துக்கு காரணமாக அந்த அந்த பெரும் போராளியினுடைய இழப்பை நினைவு நாளாக ஆக்கப்பட்ட அண்ணன் சங்கர், இப்படி எத்தனையோ பேர். அங்கேயர்கண்ணி அக்காவை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிடும், ஆன்மா வரைக்கும் சிலிர்த்து போயிடும். ஏன்னா அங்கேயர்கண்ணி அக்கா தன்னுடைய தாயை போய் பார்க்குற ஒரு பெண் கடைசியாக அவளை விட்டு பிரியும்போது, அம்மா நான் காற்றோடு கலந்து போக போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, அவள் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த திட்டம் அந்த தாய்க்கு தெரிஞ்சிருந்தா கதறி இருப்பாள். ஆக ஒரு ஆண் கூட ஒரு 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 100 மீட்டர் நீந்தி போக முடியாது கடலில். ஆனால் 36 கடல் மைல் தன் உடம்புல குண்டை கட்டிக்கிட்டு தன்னுடைய தேசத்தின் விடுதலைக்காக நாட்டில் இருக்கிற பெரும் பெரும் மிருகங்களோட கடல் மிருகங்கள்ங்கிறது கர்ணகொடூரமானது. ஆக அதுக்குள்ளே நீந்தி போய் என் இனம் விடுதலை அடையணும்னு அந்த ஒரு பெரும் கப்பலை, எதிரியினுடைய கப்பலை, நம் இனத்தை அழிக்கிறதுக்காக பெரும் பெரும் ஆயுதங்களை தாங்கி நின்று அந்த கப்பலினுடைய அடிப்பகுதியை என் இனம் விடுதலை அடையணும், என் இனம் என் மண்ணில் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆக காலத்துக்கும் அங்கே அமைதி நிலவணும்னு அந்த குண்டோடு சேர்ந்து அதனுடைய கப்பலின் அடிப்பகுதியை கட்டி அணைச்சி வெடித்து அந்த கடலில் தன் உயிரை தற்கொலையாக தந்தாளே ஒரு பெண் தெய்வம். ஆக இந்த தியாகம் இந்த உலகத்தில் எங்கே நடந்திருக்கும்? அதுபோல் மில்லர் அண்ணா முதல் முறையாக கரும்புலியான ஒரு பெரும் மாவீரன். எனக்கு ஒரே ஒரு கவலை தான், நான் சாகிறதில்லை, சாகிறத பற்றி நான் கவலைப்படலை, ஆனால் என் கண்ணால் அந்த விடுதலை பெற்ற தமிழீழத்தை பார்க்க முடியலையேங்கிற தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் எத்தனையோ என்னுடைய தமிழ் கண்கள் பார்க்கும்போது நான் அதை எங்கேயோ இருந்து என்னுடைய ஆன்மா அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும்னு சொல்லி எதிரினுடைய அந்த கூடாரத்தை குண்டு கட்டிட்டு போய் தகர்த்து எறிஞ்சானே தமிழீழ மண்ணில், அந்த ஒரு வீரம், அந்த ஒரு பெரும் தியாகம். இப்படி திலீவன் அண்ணாவுடைய அந்த அந்த தியாகம், அதாவது இதுவரைக்கும் உண்ணாவிரத போராட்டம்னா ஒரு சோறு சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் தண்ணி குடிக்காமல் இந்த உலகத்தில் யாரும் இருந்ததில்லை. ஆனால் ஒரு சொட்டு நீர் கூட அருந்த மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் என்னை உயிர் பழைக்க வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்துடாதீங்கன்னு கட்டளையிட்டுட்டு அவன் அந்த உடல் கண்ணுக்கு முன்னாடி சருகா மாறி அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிதுங்கி தமிழீழ மண்ணில் வெளியேறிச்சு. அது மட்டும் இல்லை,
இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர் பிரியறத எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம். ஆக அந்த மரணத்தை எப்படியோ அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அண்ணனுடைய திலீபனுடைய அந்த மரண அறிவிப்புங்கிறது ஒரு மருத்துவன் கையை தொட்டு பார்க்குறான், நெஞ்சை தொட்டு பார்க்குறான், மூக்கில் கையை வச்சு பார்க்குறான், அதோடு நிற்கல. இந்த உலகம் நம்மளுடைய தமிழினம் அந்த நல்லூர் முருகன் கோயிலில் நிறைஞ்சு நின்று ஒரு பக்கம் கடவுளையும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய திலீபன் அண்ணாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆக திலீபன் அண்ணா உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாத அந்த சூழலில் இத்தனையும் சோதனை செஞ்சுட்டு வந்து நேராக வந்த அந்த மருத்துவன், இந்த உலகத்தில் அப்படியான ஒரு காட்சியை பார்த்துருக்க முடியாது. அவர் கடந்து வந்து அவன் காலை தொட்டு வணங்கும் போது அந்த மண் சிலிர்த்து கதறிச்ச. ஆக இந்த உலகம் இன்னும் நீதி தெரியலையே, இன்னும் இழுத்தடிக்குத, இன்னும் என் இனத்தை கலங்கடிச்சு கதறடிச்சு தவிக்க வைக்குத. ஆக இப்படியாப்பட்ட இந்த மாவீரர்கள்லாம் நான் வந்து காட்சியாக்கி இந்த உலகத்தை தலகுனிய வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அதுபோல் அண்ணன் சங்கர் தமிழீழ மண்ணில் போராடி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவர் செதஞ்ச அந்த நிலையில் உடல் முழுக்க காயங்களோட என்னை தம்பிகிட்ட கூட்டிகிட்டு போங்க, மருத்துவம் வேணால் தமிழ்நாட்டில் நடக்கட்டும்னு கடல் வழியாக வந்து தலைவனுடைய மடியில் படுத்திருக்கும்போது, வேணாம் நான் பிழைக்க மாட்டேன், உன் மடியிலேயே என்னை கிடத்து, உன்னை பார்த்துக்கிட்டே நான் சாகிறேன்னு தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி தன் தாயை பார்க்குற போல தன் தலைவன் முகத்தை பார்த்து உயிரை விட்டார் சங்கர் அண்ணா. ஆக அந்த நாளை நம்ம மாவீரர் தினமாக கொண்டாடுறோம். ஆக இந்த எந்த தியாகமும் இந்த மண்ணில் வீண் போகாது. நான் உறுதியாக ஒன்று சொல்லுவேன், விடுதலை போராட்டத்தில் இழந்தது எதுவுமே இழப்பல்ல. இன்னைக்கு பெரும் சிதிலம் அடைஞ்சு சின்னாபின்னமாக்கி இன்னைக்கு நம்ம உலகமெல்லாம் தெரிச்சு விழுந்து இன்னைக்கு இங்கே அகதிகள்ங்கிற பேரில் கிடக்கலாம். ஆனால் அங்கங்கேயும் வேர் விட்டு நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய பிள்ளைகள் இங்கே வந்தும் தமிழ் படிக்குது, நம்மளுடைய கலையை மறக்கலை, கலாச்சாரத்தை மறக்கலை. நான் உறுதியாக ஒன்று சொல்லுவேன், இன்னும் நம்மளுக்கு விரைவில் தமிழீழம் கிடைக்கத்தான் போகுது, அதை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் இன்னும் 50 வருஷம் கழித்து 100 வருஷம் கழித்து இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கிட்ட, நேரடியாக நின்று நாம் கற்றுக்கிட்ட நம்மளுடைய அனுபவங்கள் அத்தனையும் நம்மளுடைய தமிழீழ மண்ணில் பூக்கும், புறக்கும், விருட்சமாகும். ஆக இது அத்தனையும் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத இந்த அனுபவங்களோடு கிடைக்கும்போது நம்ம நாடு தான் இந்த உலகத்தின் வல்லரசாக வந்து நிற்கும். ஆக அதற்குத்தான் நம்ம பயன்படுத்தணும், அதற்குத்தான் நம்ம ஒன்று கூடணும், அதற்குத்தான் நம்ம போராடணும். ஆக இந்த போராட்டங்களோடு சேர்ந்து நாம் உறுதியாக நின்று நம்ம இனத்தின் விடுதலை வென்றெடுக்கணும். அருந்து போகாத தொடர்ச்சியான நம்பிக்கை நம்மளுடைய போராட்டங்கள். தவறு செஞ்சவங்களே இன்னைக்கு தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடக்கும்போது இந்த பூமி பந்தனுடைய மூத்த இனம் வீரம்ங்கிறது மனசில் மட்டும் இல்லை, மரபணு முழுக்க நிறைஞ்சு நிற்கிற இந்த இனம் தன்னுடைய விடுதலையை வென்றெடுக்க எல்லாத்தையும் மறந்து, பகையை மறந்து, ஈகோவை மறந்து, அதாவது நம்மளுக்குள்ள நம்மளுடைய கௌரவத்தை மறந்து, நான் அவமானப்பட்டாலும் என் இனம் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு ஒரு புள்ளியில் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தின் முன்னாடி நாம் நிற்கும்போது நமக்கான விடுதலை நம்மளுடைய காலடியில். ஆக ஒன்றா நிற்போம், உறுதியாக நிற்போம், போராடுவோம், வெல்வோம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம்.